இன்னைக்கு நம்ம பார்க்கறது சூரிய நமஸ்கார பத்தி. சூரிய நமஸ்கார் சன் சல்யூட்டேஷன். சூரிய நமஸ்கார் பேசிக்ல பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ 12 ஸ்டெப்ஸ்ல ஒரு 7 ஆசனங்கள் வருது. அண்ட் அதர் ஆசனாஸ் வில் பி ரிப்பிட்டேஷன். ஸோ ஃபார்வர்ட் பெண்டிங், பேக்வர்ட் பெண்டிங் எல்லாமே இதில் வந்துடும். ட்விஸ்டிங்கை தவிர நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா மூமெண்ட்ஸும் இதில் பண்ணுறோம். அண்ட் சூரிய நமஸ்கார் வந்து நம்ம சூரியனை வணங்குறதாவையும் நம்ம இதை கன்சிடர் பண்ணுறோம். மந்த்ராஸோடையும் பண்ணுறோம், ப்ரீதிங்கோடையும் பண்ணுறோம் டைம்ல. ஸோ சூரிய நமஸ்காரோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில் இருக்க எல்லா சிஸ்டம், ஆல்மோஸ்ட் எல்லா சிஸ்டத்தையும் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், அண்ட் அகெயின் டைஜஷன், நம்மளோட மெட்டபாலிசமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது, அண்ட் டயபெட்டிஸ், இந்த மாதிரி. ஸோ 1 பாயிண்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம் சூரிய நமஸ்காரை. ஸோ எல்லா விஷயத்துக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் ஆனால் ஒரு சில கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஹை பிபி பேஷண்ட்டோ இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களோ வந்து சூரிய நமஸ்கார் பண்ண முடியுமானா ஃபாஸ்ட் பேஸில் அவங்க பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் வந்து கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் பார்த்து தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ப்ரெக்னென்சியில் வந்துட்டு சூரிய நமஸ்காரை வந்து மாடிஃபிகேஷன்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி நம்ம அறவே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸை வச்சு சில எலிமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்க முடியும். அண்ட் கிட்ஸ் சூரிய நமஸ்கார்னு இருக்கு. இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேசிக் சூரிய நமஸ்கார் தான். அட்வான்ஸ்ட் லெவல்ல நீங்க பார்க்கும்போது கூட நிறைய வந்து நம்ம மாடிஃபிகேஷன்ஸோட நாமளே ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்ற மாதிரிலாம் நிறைய ஆசனாஸோட சீக்வன்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற இந்த பேசிக் சூரிய நமஸ்கார்ல அப்படியே நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் அடுத்தது பார்க்க போறோம். Onto the mat, east facing direction with legs together, hands in front of your chest, Pranamasana, normal breathing. Inhale, hands above the head, Hasta Uttanasana. Exhale all the way, bend forward, hands onto the side of your feet, Padahastasana. Inhale, slowly take your right leg back, Ashwa Sanchalanasana. Exhale, other leg back, mountain or Parvatasana. Knee, chest, chin down, Ashtanga Namaskara, and slide. Inhale into Cobra. Exhale into mountain. Bring your left leg forward, Ashwa Sanchalanasana. Exhale, other leg forward. Inhale again, hands above the head. Exhale, relax in Pranamasana. Now inhale all the way, hands above the head. Exhale, bend forward, Padahastasana. Ashwa Sanchalanasana, this time left leg back, right leg back, mountain or Parvatasana. Knee, chest, chin down, Ashtanga Namaskara. Inhale into Bhujangasana. Exhale into Parvatasana. Inhale, right leg forward. Exhale, left leg forward. Inhale, hands above the head. Hasta Uttanasana, Pranamasana. சூரிய நமஸ்கார் எப்படி பண்றது அப்படிங்கறது டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம இப்ப பார்த்தோம். ஸோ ஹா தா அப்படின்னா ஹானா சன், தானா மூன். ஸோ ஹத்த யோகா அதுதானே. ஸோ சன் அண்ட் மூன் இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஈவனா ஆக்டிவேட் பண்றோம். ஸோ நம்ம ரைட் சைட் ஆஃப் த பாடி வந்து சன் அண்ட் லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடி வந்து மூன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரெண்டு சைடையும் ஈவனா ஆக்டிவேட் பண்றது அப்படின்னா நம்ம ரைட்ல ஒரு மூவ்மெண்ட் பண்றோம்னா சேம் மூவ்மெண்ட் நம்ம லெஃப்ட்லயும் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து ஹத்த யோகால நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம். அந்த பட்சத்துல இப்போ நம்ம சூரிய நமஸ்கார் 12 ஸ்டெப்ஸ் ரைட் லெக்லயும் 12 ஸ்டெப்ஸ் லெஃப்ட் லெக்லயும் நம்ம ப்ராக்டிஸ் பார்த்தோம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ 12 ரைட் அண்ட் 12 லெஃப்ட் டோட்டலா 24 ஸ்டெப்ஸ் தான் ஒரு செட்டுன்னு சொல்றோம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து நீங்க பிகினரா இருந்தா ஒரு 2 செட்ஸா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 6 செட்ஸ் வரைக்கும் டெய்லி கண்டினியூஸா பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் வைஸ் நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு 2 வீக்ஸ்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஸோ எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பிரெத்தை வந்து நார்மல்லே ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இன்ஹேல் எக்ஸேல் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் டைம்லேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இது பாடியை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ண ஹெல்ப் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈவினிங்கில் பண்ணீங்கன்னா
சில பேருக்கு வந்து தூக்கம் வராம இருக்கிறது, பாடி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா, எனர்ஜெட்டிக் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஸ்லீப் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அகைன் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஹை பிபி, ஹார்ட் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு நல்ல ஒரு யோகா தெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு நீங்க ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். அண்ட் அகெயின் வந்து பிரெக்னன்சி மாடிஃபிகேஷன்ஸோட தான் பண்ணணும் இந்த சூரிய நமஸ்கார். ஏன்னா நம்ம வந்து வயிறு அழுந்துற மாதிரி இருக்கக்கூடிய போஸ்டர்ஸ்லாம் வரதுனால அது நம்ம இங்க இந்த மெத்தடை நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்க முடியாது ப்ரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு. ஸோ மாடிஃபிகேஷன்ஸோட தான் கொடுத்தாகணும். அண்ட் கிட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்பிங் அந்த மாதிரி வேரியேஷன்ஸோட கொடுக்க முடியும். ஓகே, ஸோ கீப் ப்ராக்டிசிங் சூரிய நமஸ்கார். ரெகுலர் ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.